ஓகேவா? ஓப்பன் ஆயிடுச்சா? நியூ பேங்க் இப்போ வந்து நியூ பேங்க் அக்கௌண்ட் அப்படியே சொல்லு. இருக்கிறத டைப் பண்ணிக்கிறேன். ஆ ஓகேவா? நல்லா கேட்டுக்கிற டைப் பண்ணிக்கிற. இந்த டபுள் ஏரோ மார்க்கில் இருக்கிறத மட்டும் விட்டுடணும். டபுள் ஏரோ மார்க் அதாவது இது இந்த கேண்டிடேட் நேமுக்கு வரும் பார்த்தீங்களா? ஆமாம், இதை விட்டுடணும். இதை தவிர மீதி இருக்கிற எல்லாத்தையும் டைப் பண்ணிக்கணும். ஓகே அடிச்சிடறோம். டைப் வச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு மெயிலில் போயிட்டு ஸ்டார்ட் மெயில் மர்ஜி ஸ்டெப் பை ஸ்டெப் மெயில் மர்ஜி சைடில் போனீங்கன்னா என்ன டைப் லெட்டர் இப்போ இந்த நேம் கொடுத்துல டியர் அது இது இருக்கு பாரியா? இதை கொஸ்டின் பேப்பரை பார்த்து அப்படியே டைப் பண்ணிக்கிறேன். யுவர் இன்வெர்டட் வருவா. ஆமாம், இதெல்லாம் அப்படியே டைப் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஓகே. இது முடிச்சதுக்கப்புறம் இது வரைக்கும் தெரியுதா? இது எப்படி வந்து தெரியுதா? அது எப்படி வந்தது? மெயிலிங்கில் போயிட்டு ஸ்டார்ட் மெயில் மர்ஜி ஸ்டெப் பை ஸ்டெப் விசார்டு. ஓகே. இது வந்துச்சா? லெட்டர் செலக்ட் லெட்டர்ஸ் அது இருக்குல்ல? ஆமாம். நெக்ஸ்ட் ஓகே. இது வந்து யூஸ் த கரண்ட் டாக்குமெண்ட் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் ஓகே. டைப் நியூ லிஸ்ட் கிரியேட் கொடுத்தா இது வந்துடும். அதில் வந்து உங்களுக்கு எதில் நேம் வேணும் நீங்கள் மாற்றி கூட பண்ணிக்கலாம். இல்லை இந்த பண்ணிடுறேன். ஆனால் ஞாபகம் இருக்கணும். நீங்கள் டைட்டிலே கூட வரிசையாக கூட 4 3 வச்சு இல்லை இந்த ஃபர்ஸ்ட் நேம் அதில் அடிச்சிருவோம். நேமில் வந்து என்ன பேர் உங்களுக்கு? நான் அடிக்கிறேன். வினோத். ஓகேவா? அட்ரஸ்ஸு அப்படியே வரிசையாக வச்சுருந்தேன். ஏன்னா கன்ஃபியூஸ் ஆகிடுது. அட்ரஸ்ஸு லாஸ்ட் நேம் வந்து லாஸ்ட் நேம்லாம் வேணாம். நம்மளுக்கு கொடுத்துக்கிறது நம்மளுக்கு இது எது வேணுமோ அதை மட்டும் டைப் பண்ணிங்க. எல்லாத்தையும் டைப் வச்சா வேஸ்ட்டு. சரி சரிங்க. நம்மளுக்கு கேட்டது 4 தான். அட்ரஸ்ஸு, டிஸ்ட்ரிக்ட், பின்கோடு, நேம். ஆமாம். ஓகே ஓகே. இந்த மேலே பாக்ஸ் இதெல்லாம் அது வேற கொஸ்டின். ஓ சரி சரி. ஒரு கொஸ்டின். சரி இந்த கொஸ்டினை முதல்ல முடிச்சு. நேம் வச்சிட்டிங்களா? அட்ரஸில் என்ன அடிக்கிறீங்க? சும்மா சென்னை. ஓகேவா? சென்னை. அடுத்ததில் சிட்டியில் டிஸ்ட்ரிக்ட் கேட்குறாங்களா? ஆமாம். டிஸ்ட்ரிக்ட்னது டிஸ்ட்ரிக்ட்னா அப்போ அட்ரஸ் வேறு அடிக்கணும். சென்னை. அட்ரஸ் வந்து நம்பர் கேட்கண்ணே. சரி ஏதோ ஒன்று நகர். ஓகேவா? முடிஞ்சு போச்சா? இப்போ வந்து பின்கோடு ஸ்டேட்லேயே கூட அடிங்க. இல்லைனா பக்கத்தில் பின்கோடு. சரி ஓகே ஓகே. அப்புறம் நியூ என்ட்ரி கொடுத்தீங்கன்னா இதே மாதிரி இன்னொன்று வரும். ஓகே. எத்தனை கொஸ்டின் பேப்பரில் எத்தனை வருதோ அத்தனை கொஸ்டின்ல 8 கேட்டிருக்காங்க. ஆமாம். 8 பேர் அடிக்கணும். ஓகே ஓகே. அதே இது மாறுற இது அடி ஏதாவது ஒன்று அடிக்கலாம். அவன் கேட்கறது அவ்வளோதான். ஒன்று 2 முடிஞ்சிச்சா? 3வது அதே தான். எந்த ஃபீல்டில் அடிக்கிற அதே ஃபீல்டு தான் அடிக்கணும். ஓகே ஓகே. இதை மாற்றி வச்சுன்னா அட்ரஸ். ஓ சரிங்க சரிங்க. இதுக்கு நேராக வினோத்துனா வினோத்துக்கு நேராக, அட்ரஸ்க்கு நேராக. ஆமாம், மாற்றி வச்சுன்னா அப்புறம் வந்து வராது. முடிஞ்சிச்சா? இதை மாதிரி 8னா 8 அடிச்சுட்டு ஓகே. 8 ஓகே. ஓகே கொடுத்துட்டா இதையும் சேவ் பண்ண கேட்கும். எங்கே சேவ் பண்ண போகிறோமோ அங்கே டெஸ்க்டாப்பில் நேம்னு சேவ் பண்ணுங்க. டெஸ்க்டாப்பில் வச்சு நேம் லிஸ்ட்டு. நேம் ஓகே. சேவ் பண்ண உடனே இப்படி வந்துடும். நம்ம 3 பேர் ஆச்சா, அதனால 3 பேர் வருது. 8 பேர் ஆச்சா 8 பேரும் வரும். ஓகே 8 பேருக்கு டிக் இருக்கான்னு பார்த்துக்கணும். பார்த்ததுக்கப்புறம் ஓகே கொடுங்க. ஓகே. இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. ஓகே ஓகேங்க. ரெண்டாவது ஸ்டெப்பு இன்சர்ட். ஆமாம். அதை ஓப்பன் பண்ணுறீங்க. எங்கே அதுக்கு முன்னாடி வந்து எங்கே எது வரணும்னு பார்த்துங்க. ஆரோ மார்க் 2க்கு கீழே கேண்டிடேட் நேம் வரணுமா? ஆமாம். 2க்கு கீழே இங்கே கர்சரை வச்சுட்டு இன்சர்ட் மெயில் மர்ஜி ஃபர்ஸ்ட் நேம் தானே கேண்டிடேட் நேம். ஆமாம். அதை கொடுக்குறீங்க. ரெண்டாவது கீழே என்ன இருக்குது? அட்ரஸ் எதில் வச்சேன்? இதில் வச்சேன். அது கொடுக்குறீங்க. மூணாவது என்ன இருக்குது? சிட்டி. அது கொடுக்குறீங்க. 4வது என்ன இருக்குது? பின்கோடு கொடுத்தோம். பின்கோடு இருக்குது. இப்போ இது கரெக்டாக இல்லையா செக் பண்ணுறதா 3வது ஸ்டெப். ரிவ்யூ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கா இல்லைன்னு தெரிஞ்சிச்சு. ஓகே ஓகேங்க. அடுத்தடுத்த ஃபீல்டு கரெக்டாக வருதானா செக் பண்ணிக்கிறீங்க. 3 பேர் கொடுத்தோம், 3 பேரும் மாறுது கரெக்டாக. ஓகே. இது 3வது ஸ்டெப். ஃபினிஷ் 4வது ஸ்டெப். ஃபினிஷ் பண்ணுறோம். எடிட் இண்டிவிஜுவல் டாக்குமெண்ட் கொடுத்துட்டு ஆல் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தா புது எக்ஸல் ஃபைலில் தனித்தனியாக வரும். இப்போ வினோத்துக்கு ஒரு லெட்ரு. ஆமாம். அப்புறம் வந்து இவருக்கு ஒரு லெட்டரு, இவருக்கு ஒரு லெட்டர். 3 பேர் கொடுத்தா 3 லெட்டர் தனித்தனியாக வந்துச்சு. சூப்பர் 8 பேர் கொடுத்தா 8 பேர். அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இதை அப்படியே காமிச்சா முடிஞ்சு போச்சு. ஓகே சூப்பர். அடுத்தது இன்னொன்று